வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி பாப்பாவுக்கு நேம் வச்ச வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த வீடியோ கிடையாது. சின்ன சின்ன மெமரிக்காக எடுத்த வீடியோ. அதுவும் இல்லாமல் ஒரு செல்லில் மட்டும் எடுத்த வீடியோ கிடையாது. இது 4-5 பேர் செல்லுலேருந்து அப்படியே வீடியோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலெக்ட் பண்ணி இப்போ வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். பாப்பாவுக்கு வந்து நேம் வந்து ஷெர்லின் யோனிஷா. பாஸ்டர் தான் நம்ம வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம பாப்பாவுக்கு நேம் வச்சாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை என்கிட்ட கொடுத்து தொட்டிலில் போட சொல்லி பாப்பாவுக்கு அதில் பேர் சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் மாமா சொன்னாங்க. மாமா வந்து கிளம்பாமல் அப்படியே வீட்டில் இருந்த மாதிரியே இருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷனும் நம்ம வீடு பால் காய்ச்சினதும் ஒன்றா செஞ்சதுனால நம்ம வீட்டில் பெரிய ஆளுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாமா மட்டும்தான். அவங்க எல்லா வேலையும் அப்படியே சுற்றி சுற்றி அலைஞ்சு பார்த்ததுனால மாமாவும் என் மச்சினனும் கிளம்பவே முடியல அவங்களால. நேம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால அப்படியே வந்து பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் மாமாலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்க. நாங்கள் பேர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரிலேஷன் எல்லாமே ஒவ்வொருத்தராக பாப்பாவுக்கு வந்து பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து அத்தை சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்னோடய பெரிய மாமியார் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க. எல்லாருமே பாப்பா காதில் வந்து பேர் சொன்னாங்க. நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தங்கமயிலுக்கு நேம் வைக்கும் போது அம்மா வீட்டில் வச்சாங்க. ஏன் அப்படின்னா 5 மாதத்துல தான் நான் பெரிய தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தேங்க கும்மிடிப்பூண்டிக்கு. ஆனால் நம்ம தம்பிக்கு வந்து பேர் வச்சது வந்து 3 மாதத்துல. அது வந்து அம்மா வீட்டில் தான் வச்சு கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்மா வீட்டில் தான் பேர் வச்சாங்க. நம்ம குட்டி தம்பிக்கு யோனித்துக்கு வந்து மண்டபத்தில் பேர் வச்சோம். அப்போ வந்து கொஞ்சம் மழை டைம் அப்படின்றதுனால நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தப்போ அந்த வீடு வந்து அப்படியே தண்ணிலாம் அப்படியே தேங்கி நிற்கும். அதனால் அங்கே வந்து நேம் வைக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சின்னதாக மினி ஹால் வந்து பிடிச்சி நம்ம குட்டி தம்பிக்கு வந்து நேம் வச்சோம். கடவுளோட செய்கையா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தம்பிக்கும் நம்ம வாடகை வீட்டில் தான் இருந்தோம், செகண்டு தம்பிக்கும் நம்ம வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் பாப்பாவுக்கு நம்ம சொந்தமாக வீடு கட்டி நம்ம சொந்த வீட்டில் நம்ம பாப்பாவுக்கு பேர் வச்சோம். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு வீடு பால் காய்க்கிறதுக்கு பாப்பாவுக்கு பேர் வச்சதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து எங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய மாமியாருக்கும் என்னோடய மச்சினனுக்கும் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தங்கமயில் இல்லாதது தான். அந்த வருத்தம் நான் தங்கமயில் இல்லைன்னு நான் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாத அளவுக்கு நம்ம கையில் வந்து அப்படியே ஒரு பெண் குழந்தை தேவதை மாதிரி நம்ம தம்பி நம்ம கூடவே இருக்கான். பாப்பா ஃபேஸ் கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம தங்கமயில் எங்கேன்னு தான் இருக்கும். நம்ம தங்கமயில் ஃபேஸ் கட்டு அப்படியே இருக்குது. அவனை பார்த்த மாதிரியே இருக்குது. அதனால் தம்பியை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாப்பா வந்து நம்ம தங்கமயில் மாதிரியே தான் இருக்காங்க. பார்க்குற எங்களுக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நம்ம தங்கமயில் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் இல்லாமல் எல்லாத்துக்குமே எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர். அது எல்லாமே ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா போட்டுட்ருந்தாங்க. இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு. அவ்வளோ நாள் நான் வீட்டில் இருக்கும்போது நல்லா ஹாப்பியாக இருந்தா. நான் பாப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஃபீவர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. யோனித்து இல்லாமல் வருத்தப்படுவா நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவளுக்கு ஃபீவரே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டா அன்னைக்கு குழந்த. பேர் வச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு வந்து பால் காய்ச்சினாங்க. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்றதுக்காக நான் வீடு பால் காய்ச்சல. அத்தை வீட்டில் மட்டும்தான் பால் காய்ச்சினாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நம்மளுக்கு உடம்புலாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அத்தை அவங்க இருக்க போகிற ரூமில் தான் பால் காய்ச்சினாங்க. பால் காய்ச்சிட்டு நம்ம வந்துட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம அந்த புது வீட்டுக்கு போகிறோம். அந்த புது வீட்டுக்கு போகும்போது பால் காய்ச்சிற வீடியோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ரிலேஷன் மத்தியில் அவங்க ரூம் மட்டும்தான் பால் காய்ச்சிருக்கோம். இப்போ நம்ம ரூம் காய்ச்சும் போது நான் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒவ்வொரு அந்த வளையல் கொலுசு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாங்க. ஆனால் பாப்பா கைக்கு செட்டே ஆகலை, காலுக்கும் செட் ஆகலை. அங்கே பாருங்கள், அவங்க போடுறத பாருங்கள். அது திருகி கூட போடலை, அப்படியே போட்டு விட்டாங்க. அப்படி போட்டுமே பாப்பாவுக்கு வந்து ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே போட்டுட்டு அப்படியே கழட்டி வச்சுட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். பாப்பா பர்த்டேக்கு வந்த கலெக்ஷன்ஸ் வேணால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அது ஒரு தனியாக வீடியோ வேணால் நான் போடுறேன். பாப்பாவுக்கு பேர் வச்சதும் வீடு பால் காய்ச்சினதும் நல்ல சிறப்பாக முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மெமரிஸை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இது வீடியோவாக அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிருந்தா ரகு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.